மாகாண மத்திய நிர்வாக சமாந்திர செயற்பாடுகள் விரைவில் தீர்க்கப்பட்டு ஒருமித்து முன்னேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை என வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிக்கின்றார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே அவர் இதனை கூறினார். கைதடி யாழ் வெளிப்புலனற்றோர் சங்கத்தின் சர்வதேச வெள்ளைப்பிரம்பு தினத்தை முன்னிட்டு ஒழுங்குபடுத்தப்பட்ட நிகழ்வு இன்று கைதடியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டார். இதேவேளை கொடிகாமம் திருநாவுக்கரசு மத்திய கல்லூரி பரிசளிப்பு விழா இன்று கல்லூரியில் இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். இன்று எமது வடமாகாணத்தில் சமாந்திர மட்டத்தில் நிர்வாகமானது பிரிந்து நடைபெறுவது வருத்தத்தை தருகின்றது. அப்படி இருந்தும் கூடுமானவரை அரசாங்கம் நடத்தும் நிர்வாகத்திற்கும் எமது நிர்வாகத்திற்கும் இடையில் போட்டி பொறாமைகள் எழாது மக்கள் நன்மையே முதன்மையானது என்ற கருத்தை வலியுறுத்தி நாம் நடைமுறை செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளோம். இதுவரை மற்ற மாகாணங்களில் முரண்பாடுகள் முன்வராது இருந்ததற்கு காரணம் மத்திய அரசாங்கமும் மாகாண அரசாங்கமும் பெரும்பான்மை மாகாணங்களில் ஒரே கட்சியைச் சேர்ந்தவர்களாக இருந்தமே. எமது மாகாணத்தில் தான் நாம் முற்றிலும் வேறுபட்டு நிற்கின்றோம். மொழி, மதம், இனம், கட்சி, இடம் என பல வேறுபாடுகள் மத்திய அரசுடன் எமக்கு உண்டு. அதன் எதிரொலியே மாகாண மத்திய நிர்வாக சமாந்திர செயற்பாடுகள். விரைவில் இவையாவும் தீர்க்கப்பட்டு ஒருமித்து நாங்கள் முன்னேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை.